வணக்கம் மக்களை, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவா திமுகவா பரபரப்பு கிளப்பிய முக்கிய புள்ளி, அதிர்ச்சியில் ஓபிஎஸ். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடியது நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதாவது முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அமைக்கப்பட்டு அதன் செய்தி தொடர்பாக பெங்களூரு புகழேந்தி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதில் அவர் நேற்று கிருஷ்ணகிரியில் மாவட்ட ஒசூர் பகுதியில் உள்ள செயின்ட் ஜான் பஸ்கோ பள்ளியில் பார்த்திங்கன்னா தனது வாக்கினை செலுத்தி பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசியிருந்த அவர் என்ன கூறினார் என்றால், இந்தியா என்கின்ற மாபெரும் ஜனநாயக நாட்டில் மதத்தின் பெயரால் கடவுளின் பெயரால் நாட்டை துண்டாக நினைக்கும் சக்திகளுக்கு எதிராக வாக்களித்துள்ளேன். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா என்ற திராவிட இயக்கம் தலைவர்களின் பட்டியலில் மதச்சார்பற்ற ஜனநாயகத்தை என்பது போல் தளர்ச்சிக்காக செய்ய வேண்டும் என்று நேற்று பார்த்திங்கன்னா வாக்கு செலுத்தி உள்ளேன் என்று பார்த்திங்கன்னா நம்மளுடைய தெரிவித்திருந்தார். மேலும் பேசிய அவர் பெங்களூரு புகழேந்தி, இந்த பேச்சு அரசியல் வட்டாரத்தில் பெரும் பார்த்திங்கன்னா பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதாவது என்னவென்றால், பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்து வரும் ஓபிஎஸ் அணியினர் அதிருப்தியில் இருப்பதாகவும் பெங்களூரு புகழேந்தி இவ்வாறு பேசியிருக்கலாம் என அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் மேலும் அவர் ஓபிஎஸ் அணியில் இருந்து விலகி அதிமுக அல்லது திமுகவில் இணையலாம் என்ற ஒரு பரவலாகவும் பேசப்பட்டு வந்திருப்பதாகவும் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்த பெங்களூரு புகழேந்தி, திராவிட சிந்தனை சித்தாந்தத்தையே கொண்ட நான் என்றும் எங்கள் தலைவர் குறித்து பேசியதை பாஜகவுக்கு எதிராக திருப்பி விட்டார்கள் என்றும் பார்த்திங்கன்னா விளக்கமும் அளிவித்திருக்கிறார். இது ஒரு சர்ச்சையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளியும் வைத்திருக்கிறார். இதனால் ஓபிஎஸ் அணியில் கொஞ்சம் பரபரப்பு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் காண்பித்து வருகிறோம். இதனால் பெரும் திருப்பங்களும் சிக்கல்களும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழலில் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற ஒரு பரபரப்பு ஒரு அதிர்ச்சியில் தான் பன்னீர்செல்வம் இருக்கிறார். ஏன்னா பன்னீர்செல்வம் அணியில் இருக்கக்கூடியவர் தான் இந்த ஒரு முக்கிய புள்ளி. பெங்களூரு புகழேந்தி இவ்வாறு நடந்து கொண்டிருப்பதை காண்பித்து அவரும் ஒரு பேரதிர்ச்சியில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சமயத்தில் ராமநாதபுரத்தில் பெரும் வாரியாக பன்னீர்செல்வம் அவர்கள் பரப்புரைகளை ஆற்றி மிக பிரம்மாண்டமாக வாக்குகளை சேகரித்து கொண்டிருந்த நிலைமையில் தற்பொழுது தேர்தலும் முடிந்துவிட்டது. அவருக்கு சாதகமாக வாக்குகள் என்பது வந்திருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் வந்தனை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து கொண்டே இருக்கும். இதுபோன்ற தகவலை தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் நன்றி, வணக்கம்.